அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அற்புதமான பூலோகத்தை இறைவன் படைத்து அத்துணை நல்வகைகளையும் பூலோகத்துக்கு ஈந்து பஞ்சபூத ஆற்றல்களால் அற்புதமாக ஜீவராசிகளையும் தாவர வகைகளையும் இயற்கையாக இருந்து பூதங்கள் பஞ்சபூதமும் இனிய நிகழ்வுகளை எல்லாம் பூலோகத்திலே, அற்புத நிகழ்வுகளெல்லாம் பூலோகத்திலே, அதிசய நிகழ்வுகளையெல்லாம் பூலோகத்திலே நறுமணம் கொடுக்கக்கூடிய அதி உன்னதமான உயர் மலர்களையெல்லாம், உத்தமமான குளிர் நிலை கொண்ட நீரோடைகளை, அறிவு நிலைகளை, அற்புதமான நீர் தடாகங்களையெல்லாம், குடிநீர் வளாகங்களையெல்லாம், எத்தனையோ கொடைகளை அல்ல அல்ல குறையாத அற்புதமான அருள் கொடையாக வழங்கி அத்தகைய லோகத்திலே, அத்தகைய பூலோகத்திலே, பூமியிலே ஒரு மனிதனை அற்புதமான நிலை கொண்ட அதிசய பிறப்பாக, சிந்திக்கின்ற பிறப்பாக, புன்னகை செய்கின்ற அற்புதமான நிலையாக, புனிதமான பயணத்தை மேற்கொள்ள எத்தனையோ நிலைகளையெல்லாம் அவனுக்குள் வைத்து புண்ணியம் செய்வதற்குண்டான அத்துணை உயர் அங்க அவயங்களையெல்லாம் கொடுத்து, கை கால்களை, பஞ்ச இந்திரியங்களை, அற்புதமான உயர் சிந்தை, எத்தனையோ நிலைகளையெல்லாம் கொடுத்து உயர்வாக உனக்கு அனைத்தும் படைக்கப்பட்டு இருக்கின்றது, அனைத்தும் வழங்கப்பட்டு இருக்கின்றது. எண்ணிலடங்கா கனிவகைகள், எண்ணிலடங்கா மாந்தர்களை அற்புதமாக உன்னுடன் உலாவ விட்டு அற்புதமாக எத்தனையோ அதிசய அபூர்வ நல் நிகழ்வுகளை எல்லாம் பூலோகத்திலே படைத்து உன்னையும் புனிதனாக பூலோகத்தில் இறக்கிவிட, குழந்தையாக தெய்வ அம்சம் உள்ளவனாக, தெய்வீக குணம் உள்ளவளாக பூமியிலே படைக்க வைத்து உன்னுடைய பூர்வ ஜென்ம நிலைகளுக்கு ஏற்ப எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எத்தகைய அன்னையர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு, எத்தகைய உறவினர்களுடனே எத்தகைய நிலையிலே படைக்க வேண்டும் என்கின்ற நிலைகளுக்கு உட்படுத்தி உன்னை பூலோகத்திலே படைத்தெடுத்து பயணப்பட வைக்கின்ற பொழுதினிலே இந்திரியங்கள் அதன் வேலைகளை துவங்க, படிப்படியாக இந்திரங்கள் எழுச்சி வர, முதிர்ச்சி வர, அதன் போக்கிலே மனிதனான் அவன் சிந்தையை செலுத்தி காம குரோத லோப மதம் ஆச்சரியம் என்கின்ற நிலைகளுக்குள் சென்று அவன் பூர்வ ஜென்மத்திலே பெற்ற அத்தகைய நிலைகள் இருந்திட்ட போதும் மதிமாறி விதியை மாற்றி அமைக்கின்ற வல்லமையை அவனுக்குள் சூட்சமமாக கொடுத்திருந்து, அதிநுட்பமாக கொடுத்திருந்து இருந்த போதிலும் அதை உணராது மதிகெட்டு விதிவெளி விதிவெளி பயணப்பட்டு வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளாம் சிந்தையை செலுத்தி இறைவன் கொடுத்த அத்துணை நிலைகளையும் உணராது, அபூர்வ நிலைகளையெல்லாம் உணராது, ஆனந்த நிலைகளையெல்லாம் உணராது, தனக்கு எனக்கு என்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளே, நான் என்கின்ற ஆணவ நிலைக்குள்ளே உழன்று நிகழ்காலத்திலே இருக்கின்ற நிம்மதி நிலை அடையாது, சென்ற காலங்களில் வருங்காலங்களிலும் சென்ற காலங்களில் சென்ற நிகழ்வுகளை சிந்தைக்குள் புகுத்தி வைத்து நிகழ்காலத்திலே நடைபெற இருக்கின்ற அச்ச உணர்வுகளுக்கெல்லாம் சென்று அச்சப்பட்டு கோலையாக இறைவன் படைத்த அத்தகைய சரீர நிலைதனை வைத்து அதை கோலைப்படுத்தி பக்குவம் இல்லாமல் சீற்றம் மிகுந்த மாற்றங்கள் கொண்ட அத்தகைய நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்கின்ற நிலையே கலியுகத்தில் நிலவி வருகின்றது என்பதை யாவரும் ஏற்றுக்கொண்டு அறிந்து, பெற்றவை எத்தனை இருந்திட்ட போதிலும், இகலோகத்திலே கண்டவை எத்தனை நிலைகள் இருந்திட்ட போதிலும் அத்துணையும் காணாது என்கின்ற நிலையிலே ஆசையின் பின்னே வாழ்வெடித்து
ஆசையின் பின்னே வாழ்வெடுத்து ஒவ்வொரு நிலையாக கண்ட நிலை காணாத நிலை வேண்டும் என்கின்ற நிலையிலே ஓடி ஓயாத ஓட்டம் ஓடி தனக்குள் இருக்கின்ற உன்னதமான உயர் ஆற்றலை, இறையாற்றலை, பஞ்சபூத ஆற்றலை உணராது பயணித்து வருகின்ற நிலையிலே அற்புதமாக களி சாக்கடையாகி களியானது சாக்கடை நிலை சென்று வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் சிந்தையிலே மனித எண்ணங்கள் சென்று அத்தகைய பூலோகமானது முடிவிருகின்ற தருணத்திலே அதை மீட்டெடுக்கும் பயணமாக யுகம் அழியாத யுகமாற்ற பயணமாக இச்சபையானது பொற்சபையானது பொன்னம்பல சபையானது இறையமர்ந்த சபையானது சித்தர்களில் கூட்டத்தின் தலைவனாம் அகத்தியம் அமர்ந்து ஞானத்தை போதிக்கின்ற சபையாக திருமுருகன் மன்னனாக அமர்ந்த சபையாக பரந்தாமன் 10 அவதார நிலைகளை தாரை வார்த்த சபையாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இதுவரை யாருக்கும் கொடுக்காத எத்தகைய மகா நிலை கொண்ட சித்தர்களுக்கு கூட கொடுக்காத தேவேந்திரன் கைகளில் கூட தவளாத அற்புதமான அருள் பொக்கிசமான சிவ பொக்கிசமாக சிவமே வந்து பொக்கிசமாக அமர்ந்து வருபவர்களின் மாற்று வேற்று நிலைகளெல்லாம் உள் சென்று ஆராய்ந்து அவங்க அவயங்களுக்குள் பதுங்கி இருக்கின்ற வேற்று நிலைகளையெல்லாம் வேறு இருக்கும் பயணமாக நம்பி வருகின்ற மாந்தர்களை, நாடி வருகின்ற மாந்தர்களை, தேடி வருகின்ற மாந்தர்களை, கலியுகத்தில் பயணப்பட முடியாத நிலையிலே வந்து ஈசனை வணங்கி நின்ற மாந்தர்களை பணிந்து நிற்பவர்களை பக்குவமாக நற்சபையில் நடைபெறுகின்ற அபூர்வ நிகழ்வுகளையான் கண்டு இவை அனைத்தும் இறை நிகழ்வுகளே, இறை தலம் இதுவே என உணர்ந்து உயர்ந்த சபையை தாழ்ந்து வணங்கி நிற்கின்ற போது உங்களுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான ஆயுதம் புகுந்து வேற்று நிலைகளை வேறறுத்து மாற்று நிலைகளை வேறறுத்து வாழ்வதற்கு உண்டான வாழும் கலையை உங்கள் வாழ்வியை முறைதனை சற்று நகர்த்தி மாற்றி அமைத்து தர்மம் ஒன்றே அனைத்திற்கும் திறவுகோல் என்கின்ற அனைத்து நிலைகளுக்கும் தர்மம் செய்ய வேண்டும். பொன்னோ பொருளோ கொடுத்து மட்டுமல்ல, புன்னகையால் கூட தர்மம் செய்யலாம். புனிதமான அத்தகைய சிந்தையால் கூட பயணம் செய்யலாம். நல் நிலைகளை நினைக்கும் போதே அது தர்ம சிந்தனை என்று சொல்கின்ற நிலையானது தர்மம் செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், சிவம் காண வேண்டும் என்கின்ற நிலையிலே சிவத்தை காண்பவர்களுக்கும் சிவத்தை கண்டவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து உயர் பயணத்திலே பயணப்பட்டு உன்னதமான சிவக்குழந்தையாக பூலோகத்திலே பிறந்த மானிடர்களுக்கு மக்களுக்கு செய்கின்ற சேவையே மகேசனுக்கு செய்கின்ற சேவை என்கின்ற நிலைதனை கொண்டு ஜீவராசிகளிடம் ஜீவகாருண்ய நிலையான அத்தகைய நிலைதனை கையாண்டு யாவருக்கும் நன்மை செய்து பிரபஞ்சத்திற்கு நன்மை செய்து பிரபஞ்ச சபையுடனே பயணப்பட்டு வருகையிலே அத்துணை நிலைகளும் தகர்த்தெறியப்பட்டு முடியாது என்ற நிலை ஒன்றே இல்லை என்பதை யாவரும் அறிந்து புனிதமான உலகிலே புன்னதமான கனிவகைகளின் அற்புதமான நதி நிலைகளின் ஆனந்த கூட்டாடு என்ற அறிவி நிலைகளையும் கண்டு வியக்கின்ற அத்தகைய மனநிலைக்குள் செல்ல வைக்கின்ற அற்புதமான பயணத்தை இறை சபையானது உயர் சபையானது உன்னத சபையானது சபையுடன் பயணப்பட்டு வருகின்ற பொழுதினிலே நல்ல நிலைகள் மட்டுமே உங்கள் சிந்தைக்குள் தெரியும், நல்லவை மட்டுமே உங்கள் உணர முடியும். வேற்று மாற்று நிலைகளெல்லாம் சிவசபையால் வேறறுக்கப்பட்டு வேறுலகம் சென்றுவிடும். புனிதமான இறையுடனே பயணிக்கின்ற இனிய பயணத்திற்கு வந்தமர்ந்த யாவரையும் சபை வரவேற்று சபை அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய சித்தர்களும் தேவர்களும் வரவேற்று சிவமே வரவேற்று அமர வைத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஓரிரு வார்த்தைகளை உங்கள் செவிகளுக்குள் புகுத்தி அனைவரும் சென்ற காலத்தை தவிர்த்து வரும் காலங்களை கொண்டு அச்சமுறாது அற்புதமாக நிகழ்காலத்திலே என்ன செய்ய முடியும்
என்ன தர்ம நிலைகளுக்குள்ளெல்லாம் நாம் செல்ல முடியும், என்ன புனித பயணத்திற்குள்ளெல்லாம் நாம் செல்ல முடியும். பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்து கொண்டே நம் கணக்கில் இருக்கும் அத்தகைய நிலைகளை செலவு செய்து கொண்டே வந்தால் அத்தகைய நிலைகள் குறையும் போதே உங்களுக்கு இடர்களும் இன்னல்களும் துன்பங்களும் துயர்வுகளும் வந்து சேருகின்றது என்பதை உங்களுக்கு யாவருக்கும் உயர்வாக உணர்த்தி, அதாவது பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம பிரபஞ்சம்தான் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கு. காலையில் சொன்ன உரையில் மாதிரி பஞ்சபூதங்கள் தான் உடலாக இருக்குது. என்ன அது அப்போ வேகமாக சொன்னதை கொஞ்சம் தெளிவாக சொன்னதான். பஞ்சபூதங்கள் தான் நம்மளை நம்ம ஜெனிக்க வைத்து, அதில் இருந்து பஞ்சபூதங்கள் தான் நம்ம கருவில் இருந்து வளர வைக்கி, கருவில் இருந்து வளர வைக்கி வெளியே அதுக்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து இந்திரியங்களும் கூட பஞ்சபூதங்கள் கொடுத்து தான் அதை நல்நிலைகளுக்கு பயன்படுத்தாது. நல்நிலைக்கு பயன்படுத்துறவங்க மகான்களா, யோகிகளா, ஞானிகளா, சித்தர்களா, சிவமா ஆகிருந்தாங்க. அந்த தெய்வ பிறப்பாக பிறந்துருந்தாங்க. புனிதர்களாக வளம் உட்கார்ந்துருந்தாங்க. அதை மாற்று வேற்று நிலைகளெல்லாம் போகும்போது உலகிகள் இல்லை. எத்தனையோ நான் சொன்ன அந்த இறைநூலில் வந்த மாதிரி எத்தனையோ ஆனந்த நிலைகள்லாம் இறைவன் அதை படைச்சிருந்தா கண்ணுக்கு தெரியாது. நல்ல விஷயம் உன்ட்ட எல்லாட்டையும் இல்லாத விஷயம் உன்ட்ட நல்லா இருக்கும். உனக்கு நல்லா கண்ணு தெரியும், நல்லா கை பலமாக இருக்கும், உடல் திடகாத்திரமாக இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். ஆனந்தமாக இறைவன் எல்லா விஷயங்களையும் படைச்சி வச்சுருக்காரு. எல்லாம் உனக்காக படைக்கப்பட்டது தான். அது தெரியாமல் எல்லாம் என் தலை மேலே வச்சு சுமக்கணும்னு நினைக்கலாம் வேணால் பற்றிக்கிடுது. அது வாணிக்கு அது இடத்துல இருந்தான்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். இமயமலை நல்லா இருக்குது, அங்கே சிவபெருமான் இருக்காருன்னு தலையில் தூக்கி வைக்க நினைக்க தான் நிறைவேறாத ஆசை. அருவி குற்றாலத்தில் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே உணர்ந்து விடணும்னு நினச்சா அது முடியாத ஆசை. அது மாதிரி நடக்காத விஷயங்களை அது டேப் போட்டு வீட்டுக்குள்ளே பிடிச்சிக்கிட வேண்டியதான். குளிக்குது குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தால் சரி. குற்றாலமே என் வீட்டுக்கு வரணும்னா எண்ணத்தை இறைவன் கொடுத்தாலும் காணாது எல்லாத்தையும் நான் வளைச்சி போட்டுறணும், பட்டா போட்டு வச்சுக்கணும், சிட்டா போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதான். இது கொடுத்தா சரி போதாது, இவ்வளோ விஷயம் வந்திருக்கா ரைட்டு, இதை வச்சு நிறைவாக என்ன செய்வோம் அப்படிங்கிறது இல்லாமல் காணாத நிலையை நோக்கி, காணாத நிலைன்னா நம்ம கற்பனையில் கூட காணாத நிலையை நோக்கி காணாதுன்னு ஓடி காணகன் செல்லது வரைக்கும் ஓடி கதை முடிஞ்சு போயிடுது. அதனால் நிறைவோடு வாழுங்க, நிம்மதியாக வாழுங்க. கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லி, நம்ம செஞ்ச நல்வினைகளும் தீவினைகளும் கஷ்டங்களாக வருது. உயர்வான பயணத்தை இங்கே சொல்லி கொடுக்காங்க சித்தர்கள், தேவர்கள், ஏன் இறைவனே இருந்து சொல்லி கொடுக்காங்க. என்ன காணாத நிலைகள் இருக்குது. அது இப்போ எனக்கு சாப்பாடு கூட இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற நிலையை இறைவன்கிட்ட வச்சு மற்ற இருக்கிற நிலைகள்லாம் நம்ம உயர்வாக பயணப்பட்டு விடணும். ஏன்னா இருக்கிற நிலைக்குள்ளே நம்ம இருந்து இந்த வீடு நல்லா இல்லைங்கிறதோட இருக்கந்தண்டி அந்த வீட்டை நேசித்து வாழறது நல்ல விஷயம். பக்கத்தில் இருக்கிற பங்களாவையே பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிற வீட்டை குறைவாக மதிப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா அது நமக்கு வாழ்ந்ததுக்கே அர்த்தம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட தலம் இது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தலம் இது. அங்கே எவ்வளோ நிம்மதியற்ற நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பெரிய வீட்டில் இருக்கிறவன், பெரிய காரில் போகிறவன், வான ஊர்தியில் போகிறவங்கெல்லாம் நிம்மதியாக போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க முகத்தோற்றத்தை வச்சு, அவங்க போட்டிருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் வச்சு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளையும் வச்சு நிம்மதியாக இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. எனக்கு கொடுத்த விஷயம் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த நிம்மதி நிலைக்குள்ளே சென்று அதில் இருந்து நான் என்ன செய்ய முடியும்? தர்ம நிலைகள் அதிலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து தான் எல்லாம் வாங்கியிருக்கோம் குழந்தையிலேருந்து. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட நிலையில் இருந்து நம்ம கொடுக்குற நிலை தான் ஒரு நிலையில் உட்கார வச்சுருக்கு. இந்த நிலைக்குள்ளே இறைவன் நம்ம கண்ணுங்காது மூக்கு எல்லாம் பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான். எல்லா விஷயங்களும் குழந்தைகள் கொடுத்துருக்கான், எல்லா செல்வங்களையும் கொடுத்துருக்கான். இதுக்குள்ளே இருந்திருக்கு. நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா செலவழிச்சுக்கிட்டே இருக்கோம். குழந்தைகளை பெக்கிறதுக்கும் பிரபஞ்சம் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்கள வளர்க்கறதுக்கும் பிரபஞ்சம் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் பிரபஞ்சம் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, நம்ம வாழறதுக்கும் பிரபஞ்சம் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. பஞ்சபூதங்கள் தான் உடம்பாக அது ஜெனிக்கிறதுக்கு காரணமாக இருந்த பஞ்சபூதங்களே திருப்பி அதுக்கு உணவாக காற்றா நீரா எல்லா விஷயமா அது இமைப்படுதும். அதோட கடமையை விடாது செஞ்சுக்கிட்டு இருக்கல. அதிலிருந்து பொறுக்கி திங்கிறவங்க, வாங்கி திங்கிறவங்க, கேட்டு திங்கிறவங்க, நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டாமா அதுக்கு? அப்போ நம்ம கடனாளி தானே. பிரபஞ்சத்திலேருந்து கடன் வாங்கிட்டே இருந்தால் எத்தனை தலைமுறைக்கு உங்க கொடுக்கும்? எங்கள் தாத்தா செஞ்சார், பாட்டி செஞ்சது, எங்கள் மூத்தோர்கள்லாம் செஞ்சாங்க, கணக்கு பார்க்காம செஞ்சாங்கன்னா அவங்க அதை புண்ணியத்தை எடுத்துகிட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. சிந்தின விஷயத்தை நீங்கள் செலவழிச்சுக்கிட்டு இருக்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி.
எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லைன்னா அதுக்கு தான் நல்ல புத்தியை கொடுத்துருக்காங்க. கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு செய்யலை. நம்ம குழந்தைகள், நம்மளுடைய எதிர்காலங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படும். நிம்மதியாக படுத்தா உறக்கம் வரும். அந்த நிலைக்கு பிரபஞ்சத்துக்கு செய்யணும். ஏன்னா பிரபஞ்சம் குறையில தான் நமக்கு, பிரபஞ்சத்தில் எடுத்த விஷயங்களை செலவாகையில் தான் நமக்கு எல்லா விஷயமும் வருது. இதுதான் உயர்ந்த உண்மை. அதை செலவு செய்யல தான் அப்போ பிரபஞ்சம் நிப்பாட்டிக்கிடுது. ஒவ்வொரு விஷயமா நிப்பாட்டையில் நிம்மதி போகுது, நோய் வருது, நொடி வருது, என்ன பிரச்சனைகள் வருது, பிணக்குகள் வருது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது, பிள்ளைகள் போன இடத்துல பிரச்சனைகள் உருவாகுது, பேரம்பேத்திகள் படிப்பில் சிக்கல்கள் உருவாகுது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பிரபஞ்சத்துக்கு செய்யாத விஷயங்கள் நீ மறந்துட்ட அப்படின்னு பிரபஞ்சம் உணர்த்துது. ஏன்னா இந்த உயர்வான விஷயத்தை ஞானிகள், யோகிகள், மகான்கள்லாம் மாறி மாறி ஒரே வார்த்தையில் அதிகம் ஆசைப்படாத தர்மம் செய்து இருக்கிறத வச்சு நிறைவாவாள் அப்படின்னு சொல்லுதாங்க. நம்ம கேட்க மாட்டோம். நிகழ்கால வாழ்க்கையில் இத்தனை வயசு தான் இருக்குன்னு அந்த வயசையெல்லாம் விட்டு இளமையில் ஒரு ஓட்டம், அதுக்கடுத்து நடு வயசில் ஒரு ஓட்டம், அதுக்கடுத்து முதுமையிலும் அந்த ஓட்டம் தொடருது. அப்போ இனி எங்கே நீ வாழவே இல்லையே, கடைசிக்கு பார்த்தா எல்லாம் முடிஞ்சு கட்டில் படுத்துருதோம். அப்போ நீ என்ன செஞ்சேன்னு திரும்பி பார்த்தா ஒன்றுமே செய்யலை, சாப்பிட்ருக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. எதையாச்சும் செஞ்சியா? திரும்பி பார்க்கல, நான் அந்த நல்ல விஷயங்கள் செஞ்சேன், 4 பேரை வாழ வச்சேன், இங்கே நான் இன்னென்ன விஷயங்கள் செஞ்சேன், ஏதாச்சும் டைரியில் எழுதி வைக்க முடியுதா? ஒன்றும் எழுதி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆசை, ஆசை, நிறைவேறாத ஆசை, துன்பங்கள், துயரங்கள், பயம், அச்சம், நிம்மதியின்மை, உறக்கமின்மை, அதாவது சீற்றம், அடுத்தவங்க மேலே எப்போ பார்த்தாலும் பொறாமல், போட்டி, இதுதான் டைரி பூரா இருக்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில். ஆனால் புனிதமான வார்த்தைகளை எல்லாரும் எழுதி வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை, பிரபஞ்சத்துக்கு செய்யாத விஷயத்தை செய்யுங்க. அதை தான் இந்த சபை செய்ய போகுது. கூட இருங்க. வர முடியலன்னா வீட்டில் இருந்து இந்த புண்ணியத்தை வாங்க. இது 11,000 யுகம்னு சொல்லுதாங்க. அதையும் தாண்டிய புண்ணியத்தையெல்லாம் இங்கே வச்சுருக்கு. இங்கே வரையில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நான் ஏதாச்சும் செய்வேன்னு நினைக்கல, இங்கேருந்து புண்ணியத்தை எடுத்து உங்கள் தலை மேலே கவுத்திடுவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும். நீங்கள் என்றைக்கு பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு எல்லோரும் வந்திருக்கீங்க. அவங்கவுங்க குறைகள் கேட்க வந்திருக்கீங்க. குறைகளுக்கு உண்டான காரணம் இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அவன் புண்ணியம் செஞ்சான், அவனுக்கு உடனே அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஓரளவுக்கு உண்மை தான். என்ன, ஆனால் அந்த புண்ணியத்தை வச்சுக்கிட்டு அவன் அடுத்து புண்ணியம் செய்யாமல் இருக்க தான் தப்பு. எத்தனை பெரிய நிலை கொடுத்தாலும் சரி, ஒரு பெரிய செல்வந்தருக்கு கொடுத்தாங்க, 60% மக்களுக்கு கொடுத்தாரு ஒரு ஆள். அது புண்ணியம். அடுத்த லோகங்கள் தெய்வமாக தான் போய் இருப்பாங்க அந்த ஆட்கள். ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்குது, கோடி கோடியாக வச்சுக்கிட்டு என்னத்தையோ சொல்லி சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. ஒன்றும் நல்லதும் செய்யலை. நிம்மதி இல்லை, அங்கே நிம்மதி இல்லை. எத்தனையோ பெரிய 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 கோடிகள் வச்சுருக்கிறவங்கன்னா நிம்மதி இல்லாமல் வாழுதாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது பிரபஞ்சத்துக்கு தெரியும். என்ன, ஒன்றுமே இல்லாதவன் கோமணத்தை கட்டிட்டு வரப்பில் அழகா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்கான். என்ன, அவனுக்கு என்ன கொடுத்துருக்காரு கடவுள்? ஒன்றுமே இல்லை. எது எனக்கு வேண்டாங்கல அவனுக்கு நிம்மதி வந்துடுது. அவன் பிள்ளைய நல்லா படிக்க ஆரம்பிச்சிருது. அது சொல்லக்கூடாது இங்கே, என்ன மேல் நிலைக்கு போயிடுது. அது என்ன, அவன் புண்ணியத்தை சேர்த்தான், எது மேலேயும் போய் எவனும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கான். பூர்வ ஜென்மம் புண்ணியம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. இங்கே எல்லா விஷயங்களையும் பிள்ளை ஏசி ரூமுக்குள்ளே படிக்க வச்சு அவன் அந்த காரில் கொண்டு ஏசி காரில் கொண்டு இறக்கி விட்டு உயர்வான பள்ளிகளில் சேர்த்து கடைசிக்கு பார்த்தா டிப்ரெஷன், அது இது மனச்சிதைவு, அது இது 8 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான், 12 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ புத்தியெல்லாம் செதறி அலைதான், சிந்த செதறியில் தான். மனைவிக்கும் அவனுக்கு கருத்து வேடுவார். அவள் அங்கே போயிட்டா, இங்கே போயிட்டா, இல்லாட்டி அது பேர் சொல்லாத நோய் நொடி. இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, 12 லட்சம் 8 லட்சம் சம்பளம் வாங்கினான்னா அதில் எதுக்கு அடுத்தவங்களுக்கு சொந்த கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்கணும், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி பண்ணணும். அப்படி இது சொல்லுறது கொஞ்சம் சொன்னால் இயல்பில் மனுஷன் நூலில் இருந்து பேசிடலாம், இயல்பில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுதான் உண்மை கசக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் முன்னோர்கள்லாம் வீட்டுக்கு வந்தவங்களாம் கூப்பிட்டு சாப்பாடு தெரியாமலா போட்டாங்க. யாராச்சும் வவுறு வச்சிங்கன்னா வாங்க சிவனடியாக இருக்குல்ல இவங்கள இப்போ டவுனில் அப்படி போட்டால் ஏதாச்சும் மூக்கில் வச்சு ஏதாச்சும் வச்சு பொத்திக்கிட்டு போயிடுவான், பிடுங்கிட்டு போயிடுவான்னு அந்த அச்சம் இருக்கும். எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே செய்யலாம். இப்படி சித்து சபை மாதிரி இடங்களுக்கு செய்யலாம். கோயில் வாசலில் உட்காந்துருவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்.
அது ஏதாச்சும் மனம் புத்தி நடந்து வரவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், எப்படியோ ஒன்று செய்யலாம். பறவைகளுக்கு உடனே இப்போ பறவைகளுக்கு சொன்னால் ஒரே எல்லா சோலையும் பார்த்துட்டு பறவைகளுக்கு மட்டும் அன்னதானம் அதுக்கு தானியம் மட்டும் இந்த இவ்வளோ வாங்கி போட்டுட்டு எல்லா தப்பும் பண்ணதவங்களும் இருக்காங்க. இப்போ முடிஞ்சது, மேட்டர் முடிஞ்சது, பறவைகளுக்கு போட சொன்னாங்க, போட்டாச்சு அப்படின்ட்டு வேறு விஷயத்துக்குள்ளே போயிருந்தாங்க. எறும்பு புத்துக்கு போட்டு எல்லாம் போட்டாச்சு, 1000 பேருக்கு அன்னதானம் போட்ட பலன் கிடச்சிட்டு வேறு விஷயங்களுக்குள்ளே செய்யக்கூடாது. முடியாதவங்க அதை செய்யலாம். முடிஞ்சவங்க, கையில் பணம் இல்லாதவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க புன்னகையே ஒரு தர்மம்னு சொல்லியிருக்கு, நல்ல வழிகாட்டுதல் ஒரு தர்மம்னு சொல்லியிருக்கு, நல்ல வழக்குகள் பேசுறது ஒரு தர்மம்னு சொல்லியிருக்கு. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு இறைவன் ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் அந்த கூற்றை சொல்லியிருக்காங்க. மனமது பக்குவப்படையில் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம், ஞானம் அடையிறதுக்கு அதை சொல்லியிருக்காங்க. மனம் பக்குவப்படையில் எப்படினாலும் தர்மம் பண்ணலாம். என்ன அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, கொடுக்கணும்னு நினச்சா எப்படினாலும் கொடுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அதை மாதிரி கொடுக்கணும்னு நினைங்க. எங்கள் ஊர்லெலாம் செய்ய முடியாது, நாங்களாம் பிச்சைக்காரங்களை தேடி தேடி பார்க்கோம். பிச்சைக்காரனுக்கு மட்டும்தான் போடணும்னு என்ன இருக்குது? எவனுக்குனாலும் செய்யலாம், ஜீவராசிகளுக்கு செய்யலாம், செய்யுங்க. அது பிரபஞ்சத்துக்கு செஞ்ச மாதிரி. ஒன்றும் செய்ய முடியுமா? 4 மரத்தை நட்டுங்க பொதுவான இடங்களில். இதுதான் இங்கே சொல்லப்படுது. இறைவன் இதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வரையில் என்ன நடக்குன்னா, நீங்கள் சபையோட சேரையில் உங்கள் குறைகளை அகத்திய பெருமான்ட்டையும் சிவபெருமான்ட்டையும் முருகப்பெருமான்ட்டையும் கேட்டு அதற்குண்டான எங்கே பூர்வ ஜென்மங்களில் எங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு பார்த்து அதை சரி செய்யப்படுது. இருந்தாலும் இந்த பொதுவான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. ஆன்மீகத்துக்குள்ளே ஆன்மா ஈகையோடு இருக்க தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் இங்கே வரதவங்க ஈகையோடு இணைஞ்சிருங்க. நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிறது இந்த தளத்தில் செல்லுபடியாகாது, இறைத்தளத்தில் செல்லுபடியாகாது. இறைவன்கிட்ட போயிட்டு நான் அப்படின்னா நீயாக இருந்துக்கோ, நானாக இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இறைவனோட சார்ந்து இருக்குன்னா இறைவன் அன்பே வடிவமாறு, கருணையே வடிவமானவர், தர்ம சிந்தனை உள்ளவர். அவரோட நிலைக்குள்ளே போகலாம் இறைவன் நம்மளை அணைச்சிக்கிட்டான். அஷ்டலட்சுமிகளும் நம்மளை அணைச்சிக்கிடும். இல்லாட்டி ஏதோ வராத லட்சுமி வேண்டாதெல்லாம் கொடுத்து வேண்டாத வழியிலெல்லாம் இழுத்து விட்டு துன்பத்தில் துயரத்தில் ஏற்படுத்தி விட்டு அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் அத்தனை கோடி கொடுத்தேன் வரமாட்டேங்கு, இத்தனை லட்சம் ஏமாற்றிட்டு போயிட்டான், வராத இடத்துல கொடுத்தா வராமல் போயிடும். கஷ்டப்பட்டு பட்னியாக கிடந்து சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்காம பொத்தி பொத்தி வச்சுருந்து எவனோ ஒருத்தன் எந்த நாட்டுக்காரனும் ஆட்டையை போட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இங்கே வராங்க, இத்தனை கோடி போயிடுச்சு வாங்கி கொடுங்க, நான் சித்தர்கள் வழிபாட்டில் இருக்காங்க, கடைசியில் கேட்கல எனக்கு 40 கோடி ரூபா போயிடுச்சு 50 கோடி ரூபா போயிடுச்சு வாங்கி கொடுங்க அப்படிங்க. அது நீ பிரபஞ்சத்துக்கு செஞ்ச விஷயங்கள்னால ஏமாற்றிட்டு ஓடிட்டான். இப்போ இறைத்தளத்தில் அது வந்துடும் சொன்னால் இங்கே உட்காந்து வாங்கி கொடுங்க வாரேன் அப்படின்னா இங்கே சித்தர்களுக்கு வேறு வேலை இல்லையா, சிவசபைக்கு வேறு வேலை இல்லையா? இங்கே கோமாதா பூஜையை பாரு, சொற்பொழிவை கேளு வையி அப்படின்னு சொன்னான்னா இல்லை நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் அங்கேருந்து வாங்கி கொடுங்க அப்படிலாம் ஃபோன் பண்ணுதாங்க இங்கே. அதனால் நிகழ்காலத்தில் எல்லாரும் இருங்க, நிஜத்தோடு வாழுங்க, உண்மையோடு வாழுங்க, அதுதான் இறைவன். அன்போடு வாழுங்க, கருணையோடு வாழுங்க, எல்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி கொடுத்துரும். அதுதான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது சித்த சபை. நான் மாறவே மாட்டேன்னா சபையும் மாறாது. நான் மாறவே மாட்டேன், எவனுக்கு கொடுக்க மாட்டேன், சொன்னபடியே கேட்க மாட்டேன், இங்கே வந்தாலும் பணிவே என்கிட்ட இருக்காது அப்படின்னா தயவு செய்து அவங்க அடுத்த தடவை எப்பவும் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. இது பறைசாற்று நிலவு இங்கே உட்கார்ந்துருக்கிற ஆட்களுக்கு சொல்ல, அப்படி மனப்பான்மை உள்ளவங்க சிவசபை வாசல் பக்கம் கூட வந்துடக்கூடாது. ஒரே சரணாகதி, என்னால் முடியல, எனக்கு இந்த விஷயங்கள் என்னோட பணம் இருக்குது, அது இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆள்பலங்கள்லாம் இருக்குது, என்னால் இது முடியல, இறைவனாலத்த முடியும் அப்படிங்கிறவங்க இங்கே வாங்க. என்னால் எல்லா ஒன்றுமே இல்லை, அது இல்லை இது இல்லை, எனக்கு இடராக இருக்குது இன்னலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வாங்க. எனக்கு மன நிம்மதி இல்லை, இறைவன்கிட்ட கொட்டை வந்திருக்கேன்னா வாங்க, அதுக்கெல்லாம் இங்கே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இன்னும் எனக்கு செஞ்சு விடுங்கன்னு சீறி பார்க்காதவங்களுக்கு இங்கே இம்மி கூட நிறையாது சித்தர்கள் என்ன கல் மாதிரி தான் இருப்பாங்க. சித்தர்கள்லாம் யார்? சிவம் பெரிய சித்தர், அவர் கீழே இருக்கிற ஊரம் எல்லோரும் சித்தர்கள், எல்லா தெய்வங்களும் சித்தர்கள் தான், எல்லா தேவதைகளும் அந்த சித்த நிலை கண்டவர்கள் அன்னையர்கள் எல்லாருமே. அவங்களுக்கெல்லாம் கருணை என்னைக்காச்சும் போய் அரட்டினா அவங்களுக்கு சாமி போய் சொன்னடி கேட்டிருக்கா? அம்மா தாயே ஆத்தான்னு பணிஞ்சு காலில் விழுந்தா தான் சொன்ன உனக்கு ஐயா அரசே அப்படின்னு வேண்டி நின்னா தான் பண்ணிட்டுருக்கு. அதனால் சிவத்துக்கு முன்னாடி சிவப்பிரபஞ்சத்துக்கு முன்னாடி எல்லாரும் பணிஞ்சு கேட்டுட்டு போங்க. என்ன இப்போ இதெல்லாம் எதுக்கு செய்யுதுன்னா கலியுகம் மாறணும், தர்மயுகம் மலரணும்னு உண்மையான பயணம்.
அதோட பயணப்படையில் நீங்கள் தர்ம யுகத்துக்குள்ளே வந்துடுவீங்க. கலியுகத்தில் இருக்கையில் தான் அத்தனை பிரச்சனைகளும். தர்ம யுகத்துக்குள்ளே வந்துட்டால் பிரச்சனைகள் கிடைக்காது. இங்கே கடன் இருக்கும், பிரச்சனை இருக்காது. பற்றாக்குறை இருக்கும், பிரச்சனை இருக்காது. எதிர்காலம் கிடங்கு மாதிரி தெரியும், பிரச்சனை இருக்காது. எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாம் இருக்காது. எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், எல்லாமே இருக்காது. ஒன்றுமே இல்லைன்னு நினைப்போம், எல்லாம் நிறைவாக இருக்கும். அந்த தலம்தான் இது. ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வெளியிருந்து பார்ப்பாங்க, ஆனால் எல்லாம் இருக்கிற மனோநிலையில் நம்ம உட்காந்துருப்போம். அதான் தர்மயுகம். என்ன, இங்கே அல்ல குறையாத அட்சய பாத்திரம் இருக்குது. நிம்மதியை கொடுக்கறதுக்கு அன்னபூரணி உட்காந்து அல்ல குறையாமல் உணவு கொடுத்துக்கக்கூடிய நிலை இருக்குது. அஷ்டலட்சுமிகளும் உட்காந்து அனுக்கிரகம் கொடுக்கு. குபேரன் வந்து வர்றவங்களுக்கு வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். எதிர்காலத்தில் நீங்கள் கண்டால் வேந்து போயிடுவீங்க. இதுக்குன்னா அடுத்தவங்களுக்கு செய்யறதுக்காண்டி அத்தனை பேர் வந்து உட்கார போகிறாங்க. இதுதான் எடுத்துக்காட்டுங்க. அடுத்தவங்களுக்கு செய்யறதுக்கு, பிரபஞ்சத்துக்கு செய்யறதுக்கு, மக்களுக்கு செய்யறதுக்கு, பூலோகத்துக்கு செய்யறதுக்கு எல்லா கணங்களும் காத்திருக்கு. எல்லாம் வந்து இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து எங்கே எப்படி உட்காந்துட்டாங்க. எல்லா சூட்சமத்தில் உட்காந்துட்டாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருங்காலங்களில் எதுக்குன்னா எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல பிறகு எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுதாங்க. நான் அவன் இவன் அப்படி இப்படி அங்கே இருக்கான் இங்கே இருக்கான் அப்படி தானம் தர்மம் பண்ணா அப்படின்னு சொல்லத நிலைகளெல்லாம் தகர்த்தெறிகின்ற உயர் நிலையில் ஒரு உயர் தர்மம் இங்கேருந்து நடக்க போகுது உலகம் முழுவதும். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறீங்க. கொஞ்ச நாட்களில், கொஞ்சம் சிறிய காலத்திற்குண்டான இதனோட இயல்பு வளர்ச்சி வந்து அசுர வேகத்தில் வளரும். மூங்கில் வேர் பரப்புனது மாதிரி பூமிக்கு அடியில் ஆன்மீக ஆண்மை ஈக வேற, கருணையான வேற, அன்பான முறையில் பரப்பி அடி ஆளாத பாலாத முறை கங்கை நீரை போய் தொற்றுச்சு வேறு. இன்னும் இங்கே வந்து எங்கள் சிவமகா வாழைச்சித்தன் தவம் இருக்கின்ற இடத்துக்கு போயிடுச்சு, ஆணி வேறு போயிடுச்சு. இங்கே நீர் தட்டுப்பாடோ சத்து தட்டுப்பாடோ பற்றாக்குறையே வராது. சபை பரபரன்னு பிரபஞ்சம் முழுவதும் வளர்ந்ததுக்கு பார்க்க போகிறைய. அதை சித்தர்கள் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லி அதே மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய உயர் சிந்தனை உள்ளவங்களாக புன்னகை பண்ணதவங்க அன்பே கருணை வடிவா இறை நிலையில் அமர்ந்து இறையோடு சேரும்போது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதுக்குள்ளே கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். வேற்று மாற்று நிலைகள்லாம் ஏன்னா கானக நோக்கி நடந்து போகையில் நல்ல அறிவியலை குடிக்கணும்னு போகையில் அங்கே தட்டுது இங்கே தட்டுது, முள்ளு மரம் பிடிச்சி இழுக்கு. அதே மாதிரி கனியை பறிக்க போயில அங்கே கீச்சுது இங்கே குச்சிது, எப்படியும் கனியை பிடுங்கிடுறோம்ல. அதே மாதிரி நல்ல நறுமண மலர்களெல்லாம் போக்கையில் அது செடிகளில் உள்ள முள்ளு செடிகளை தான் தாண்டி போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி உயர்வான இடத்துல வேற்று மாற்று நிலைகளில் மாந்தர்கள் வருவாங்க, சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து கலியுகத்தில் இருக்கிற முள்ளுக்கல் செடி மாதிரி கண்டுக்கிட்டு நம்ம உயர் லட்சியத்தை நோக்கி பயணப்படையில உயர்வடைஞ்சு உயர் தளத்தை அடைஞ்சிருவோம். அது வரைக்கும் பயணத்தை நிப்பாட்டவே கூடாது. இறையை நோக்கிய பயணத்தை நிப்பாட்டாமல் பயணப்படுங்க. உங்கள் குலம் கொடி வழி எல்லாம் தலைச்சி வந்துடும். நல்ல பிள்ளைகள் கிடக்கும், அறிவான பிள்ளைகள் பிறக்கும், நல்ல தர்மம் சிந்தனை உள்ள குழந்தைகளெல்லாம் பிறக்கும். சின்ன பிள்ளை எப்படி இருக்குது, இதை கொடுத்துரு அவனுக்கு கொடுத்துரு இவனுக்கு கொடுத்துரு அழுதான் அப்படின்னு சொல்லிதான் அப்படி குழந்தைகள் பிறக்கும். அற்புதமான அறிவாற்றலோட கோடியாக சம்பாத்தியம் பண்ணலாட்டம் இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ தெரிஞ்ச பிள்ளைகள் பிறக்கும். அந்த விஷயங்கள்லாம் அங்கே சிவசபையில் சித்தர்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா இதெல்லாம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இதை சொன்னால் தான் கலியுகம் அழியும், தர்மயுகம் மலரும். எந்தெந்த வழிமுறைகளையோ சொல்லியிருக்காங்க. எல்லா வழிமுறைகளையும் சொல்லிட்டு வரோம். ஏறி இறங்கி சைடில் நின்று பக்கத்தில் நின்று சுற்றி வந்து சொல்லியிருக்காங்க. கலியுகத்தை மாற்றணும், தர்மயுகத்தை மலர செய்யணும்னு மனித சிந்தைக்குள்ளே எப்படியெல்லாம் போக முடியுமோ அப்படியெல்லாம் போக சொல்லியிருக்காங்க. அதான் போய்கிட்டு இருக்கோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. ஆதிகையில் உலகத்தில் எங்குமே வந்து சிவபெருமானையோ முருகப்பெருமானையோ அகத்திய பெருமானையோ கூட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லை. வந்தால் ஒரு 2 வார்த்தை வந்து ஏதாச்சும் சித்தர்கள் ஏன்னா அவங்களுக்குள்ளே சொல்லுவாங்க, அவங்க கேட்டு வெளியே சொல்லுவாங்க. சித்தர்கள் நேரடியாக பேசுகிற இடம் ஒன்று இருக்குன்னா இல்லை, சிவபெருமானை அழைச்சி பேசுகிற இடம் எங்கேயாச்சும் இருக்கான்னா இல்லை. ஆனால் இங்கே இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு பேசக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இந்த இடத்துல இது இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேருந்து நாங்கள் வார்த்தைகளை எடுத்து உங்கள்கிட்ட உதிர்க்கோம். எல்லாமே எங்கள் சொந்த கருத்துக்கள் கிடையாது.
சிவக்கருத்துக்கள், அகத்தியரோட கருத்துக்கள், திருமுருக பரந்தாம 10 அவதார நிலைகள், 33 நவகோடி எல்லாரோடைய சிந்தையை தான் நாங்கள் வந்து அப்படியே உங்களை வடித்து வார்த்தை எடுத்து தொகுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓம் அகதீஷாய நமக. தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுத்து